சகல என்னப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? ரேவதி பொழைச்சிட்டாலேன்னு சந்தோஷப்பட்டா வேற ஒரு புது பிரச்சனையை சொல்லிட்டு போறாங்களேப்பா. ரேவதி ரொம்ப நல்லவ, யாருக்குமே கெடுதல் நினைக்காதவ. அவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நம்மளையே ஞாபகம் இல்லாம போயிட்டா என்ன பண்றது? நினைக்கவே உடம்பெல்லாம் பதறதுமா. நம்ம பிள்ளைக்கு நம்மளையே அடையாளம் தெரியாம போயிட்டா என்ன பண்றது? அதை விட அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுமை இருக்க முடியும்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மாமா சொல்றேன்னு கோவப்படாதீங்க. எல்லாம் இவனால வந்தது. இவனுக்கு பைக் வாங்க போய் தான் ரேவதிக்கு இந்த மாதிரி ஆச்சு. பாயம் போடு. எந்த இடத்துல வந்து என்ன பேசுறேன்னு அறிவில்லை உனக்கு? முதல்ல போய் தலைங்கிறது என் மூஞ்சில் முடிக்காத. மாமா சொல்லி சொல்லி டயர்ட் ஆகுது மாமா. இவங்களுக்கு சகலைய குத்த சொல்றதை விட்டா வேற என்ன மாமா தெரியும்? டேய், எனக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு எப்பவுமே ஞாபகம் வரக்கூடாது. முக்கியமா இந்த டிரைவர் பையலை பத்தின ஞாபகம் சுத்தமா வரக்கூடாது. அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். அக்கா, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரதுல பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது நமக்கு கடவுள் கொடுத்த அருமையான சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அருமையான சான்ஸ்ன்னு சொல்லுவேன். ரேவதிக்கு நம்மளை பத்தின ஞாபகங்கள் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ பிறந்ததுல இருந்து நம்ம கூடவே தான் இருக்கா. அதனால அப்படியெல்லாம் நடக்காது. ஆனா அந்த டிரைவர் இப்பதான் வந்தான். எனக்கு தெரிஞ்சு ரேவதிக்கு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அவளுக்கு ஞாபகங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவனை மறந்திருப்பா. அது நமக்கு சாதகமான விஷயம் தானே? அப்படியே அவளுக்கு தப்பி தவறி முழுசா எல்லா ஞாபகமும் போயிட்டா இல்ல, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஒரு வேளை அப்படி நடந்துட்டா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை வீட்டை விட்டே துரத்திடலாம். அக்கா, ரேவதிக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரையுமே பிரிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு உதவியா இருக்கு. இத மிஸ் பண்ணாம நாம அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்லனா நம்ம அம்மா சாவுக்கு காரணமா இருந்த அந்த ராஜா சேதுபதி பரமேஸ்வரி குடும்பத்தோட நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்க பாப்பான். அதோட மாமாவையும் கூட்டிட்டு போய் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தையும் நடத்திடுவான். இது எதுவுமே நடக்காம இருக்கணும்னா அவன் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்ணு முழிச்சிட்டீங்களா? உங்க அப்பா அம்மா எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க. இருங்க, கூட்டிட்டு வரேன். பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. வாங்க போலாம் மாமா. சகல பாப்பா. ரேவதி, நீ கண்ணு முடிச்சிட்டல்ல, ரொம்ப சந்தோஷமா? அம்மா நல்லா இருக்கியாம்மா? இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன்? ரேவதி, உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தலையில அடிபட்டுருச்சு. அதனால உனக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. வலி இன்னும் அப்படியே இருக்கா? ஆமாக்கா, இன்னும் வலி இருக்கு. டாக்டர் மெடிசன்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும். ஆபரேஷன் இப்பதானமா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வலி போகும். ஆமா மாமா,
நாளாக தானே சரியாகும். சித்தி, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்ச பிறகு வீட்ல எப்படி இருக்க முடியும்? அதான் இங்கேயே இருக்கேன். டேய், நான் நினைச்ச மாதிரியே ரேவதிக்கு ஒண்ணு மட்டும் அடையாளம் தெரியல. அப்ப உன்னை பத்தின ஞாபகம் அவளுக்கு சுத்தமா இல்லைன்னு தானே அர்த்தம்? இது போதும்டா, இதை வச்சு உனக்கு என்ன பண்றேன் பாரு. என்னம்மா, ரேவதிக்கு எல்லாரையும் அடையாளம் தெரியுது, ஆனா சகலையும் மட்டும் அடையாளம் தெரியல. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ரேவதிக்கு 2-3 வருஷம் ஞாபகம் மட்டும் போயிடுச்சா? அதான் மாப்பிள்ள, எனக்கும் ஒன்றும் புரியல. அப்பா, நம்மளெல்லாம் எதுக்கு டாக்டர் இங்க வர சொல்லிருப்பாங்க? ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்குமா, அதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. தப்பா எதுவும் இருக்காதுல்லப்பா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. டாக்டர் வரட்டும், பார்க்கலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோம் டாக்டர். என் பொண்ணோட ரிப்போர்ட் வந்துருச்சா? அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் எல்லாரும் பதட்டமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அவன் நல்லா இருக்கால்ல? சொல்லுங்க டாக்டர், ரொம்ப டென்ஷனா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. உங்க பொண்ணோட ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. அவங்களுக்கு நினைவாற்றல் இழப்பு நோய் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக அவங்களுக்கு முழுசா எல்லா ஞாபகமும் போயிடல. கடைசியா 2-3 வருஷம் ஞாபகங்கள் மட்டும்தான் அவங்க மூளையில இருந்து அழிஞ்சு போயிருக்கு. என்ன டாக்டர் இது? அதிசயமா இருக்கு. இப்படிலாம் கூடவா நடக்கும்? நடக்கும். மூளையோட அமைப்பு ரொம்ப ரொம்ப சிக்கலானது. அதுல இப்படி ஏற்படுற பாதிப்புனால இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. எங்க ஹாஸ்பிட்டல்லயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்களுக்கு நானே ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். டாக்டர், ரேவதிக்கு 1 வருஷம் முன்னதான் கல்யாணம் ஆச்சு. அவ கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் கூட மறந்துடுவாளா டாக்டர்? 2-3 வருஷம் ஞாபகம் இல்லைன்னா அப்ப கல்யாண ஞாபகமும் இல்லாம தானே போகும்.